ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பாஸ் மதிப்பெண் எல்லாருக்கும் 60 அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த நீதிமன்ற வழக்கினுடைய மிக மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட் பாஸ் மார்க் அனைவருக்கும் 60 கொடுக்க வேண்டும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 60 கொடுத்துட்டாங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 60 மார்க் கொடுத்துட்டாங்க. மற்ற எம்பிசி டிஎன்சி பிசி கேட்டகரிக்கும் அதே போன்று ஓசிக்கு 90 மதிப்பெண்களாக இருக்குது பாஸ் மதிப்பெண். அவங்களுக்கும் 60 மார்க், அதாவது பாரபட்சமின்றி அனைவருக்கும் 60 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் அதாவது மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதில் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்குமே 60 மார்க் பாஸ் அப்படின்னு வந்ததுன்னா எல்லாருக்குமே பாஸ் மார்க் கிடச்சிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இப்போ டெட் பாஸ் மார்க் 60 அப்படின்னு அறிவித்த பிறகு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க. பாஸ் மதிப்பெண் 75 அறிவித்த பிறகு பிசி எம்பிசி டிஎன்சியில் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க. முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் நிறைய பேர் 60 மார்க்கும் கொடுத்தா எல்லாருமே பாஸ் ஆகிருவோம், இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய நீதிமன்ற வழக்கினுடைய விசாரணை அடுத்த அமர்வில் பார்த்தோன்னா அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நாளைக்கு விசாரணைக்கு வருது. நாளைக்கு அதிரடி வாதங்கள் நடக்க போகுது. நாளைக்கு ஃபைனலாக கன்ஃபார்ம் ஆயிரும் டெட் பாஸ் மார்க் 60 அப்படிங்கிறது அனைவருக்கும் கிடைக்குமா, இல்லை அது கிடைக்காத எட்டாக்கனியாகவே போகுமா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நடக்கக்கூடிய நீதிமன்ற அந்த வழக்கில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலாக இருந்தாலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இருந்தால் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் சேரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.